நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க வீட்டில் இந்த வார்த்தை கேட்பதற்கு வாஞ்சியோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ்க்கையில பல தரமான முக்கியமான முடிவுகளை எடுப்பது எது தெரியுங்களா? உங்க சொந்த மனசு, உங்க சொந்த நினைவு. உங்க வாழ்க்கையில உங்கள் நினைவு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுதுங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்க, உங்க வருங்காலம் எப்படி இருக்க போகுது என்பதை நிர்ணயம் செய்வது, தீர்மானிப்பது உங்கள் நினைவுகள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நினைவு பெஸ்டா இருந்தா உங்க வாழ்க்கை பெஸ்டா இருக்கும். அதுதான். அப்போ நினைவை பெஸ்டா வச்சுக்கணும், எண்ணங்களை பெஸ்டா வச்சுக்கணும், சிந்தனைகளை பெஸ்டா வச்சுக்கணும், மனசை பெஸ்டா வச்சுக்கணும். அப்ப அதுக்கு நீங்க சில வேலைகள் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா மனசு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பாருங்களேன், மனம் ஒரு குரங்கு. அந்த மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். எதிலும் ஒரு பிடிப்பு இருக்காது. அதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும், நாளுக்கு நாள் மாறும். நம்மளே ஆச்சரியப்படுவோம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு நிலைத்த தன்மை அதுக்குள்ள இருக்காது. அது என்ன செய்யுது, என்ன முடிவெடுக்க வைக்குதுன்னு நம்மளே குழம்பி போயிருவோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? நம்முடைய மனதை, சிந்தனையை தரமான விதத்திலே அடக்கி கையாளுவது. அதைதான் வேதம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, இச்சை அடக்கம் அது ஆவின் கனி, 9இல் ஒரு சிறந்த ஒரு கனி. இச்சை அடக்கம், ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல். அதற்கு சரியான தமிழாக்கம் தன்னடக்கம், அதாவது தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளுதல். இந்த மனசு கண்டதை சொல்லும், கண்டதை பேச சொல்லும், கண்டதை பார்க்க சொல்லும், கண்டதை செய்ய சொல்லும், கண்டதையெல்லாம் செய்ய சொல்லும். அதுக்கப்புறம் கண்டபடி நம்ம வாழ்க்கையை நஷ்டப்படுத்தும், மோசமாக்கும். இப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதை கையாளுவதற்கு ஏதுவான ஒரு அடக்கத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்காராம். அப்ப நீங்க அதை ஒவ்வொரு நாளும் பிரயோகம் பண்ண வேண்டும். கண்டதை பேச மாட்டேன், இதை தான் நான் பேசுவேன். கண்டதை பார்க்க மாட்டேன், இதை தான் நான் பார்ப்பேன். கண்ட இடத்துக்கு போக மாட்டேன், இந்த இடத்துக்கு தான் நான் போவேன். கண்டதை நான் நடப்பித்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இதை தான் நான் நடப்பிப்பேன் என்ற ஒரு தன்னடக்கம், உங்களையே அடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தரமான காரியம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பாருங்களேன், ஒரு நண்பர் அவருடைய நண்பரை தன் வீட்டுக்கு வரவேற்றார். அப்ப வீட்டுக்கு வந்ததான நண்பர் சொன்னாராம், எனக்கு பசிக்குது. அப்போ அந்த வீட்டு நண்பர், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேசையிலே வந்த நண்பரை அமர வைத்தாராம். இவர் ஒரு பக்கத்தில் அமர்ந்து கொண்டாராம். இப்போ இந்த நண்பர் சொன்னாராம், எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க, தண்ணி தாகம் எனக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அருகாமல் இருந்ததான நண்பர் என்ன பண்ணாராம், தான் வீட்டுக்குள்ள தனக்கு அருகாமையில ஒரு குரங்கு இருந்துச்சாம். அந்த குரங்கை பார்த்து சொன்னாராம், குரங்கே, என் ஃப்ரெண்டுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி எடுத்துட்டு வா. அந்த குரங்கு என்ன பண்ணுச்சாம், பியூட்டிஃபுல்லா, ரொம்ப ஆச்சரியம், அழகா போயிட்டு சமையல் அறைக்கு போயிட்டு, அங்க சமையல் அறையில யாரும் சமைக்கிறாங்க போல இருக்கு, அவங்க கிட்ட போயிட்டு அவங்க டம்ளர்ல தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணி அழகா வாங்கிட்டு வந்துட்டு அந்த நண்பர்கிட்ட கொண்டு வந்து அந்த தண்ணி வைக்குது. அந்த நண்பர் அப்படியே வியப்பா பாக்குறாரு. குரங்கு தண்ணி கேட்டோன்னு குரங்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அப்ப தண்ணி கொண்டு வந்து வச்ச உடனே அந்த வீட்டு ஓனர் இருக்காரு இல்லையா, நண்பர், அவர் என்ன பண்றாருன்னா, அந்த குரங்கு தலை மேல ஒரு சின்ன ஸ்டிக் வச்சிருக்கிறார். அந்த ஸ்டிக் எடுத்து அந்த குரங்கு தலை மேல 2 அடி அடிக்கிறார், டொங்கு டொங்கு. அப்புறம் ஸ்டிக் அப்படி டேபிள் மேல வச்சிடுறாரு. உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னா 2 அடியை வாங்கிட்டு பேசாம போயிட்டு கம்முன்னு அந்த ஓரமா நிக்குது.
இப்போ இந்த நண்பர் சாப்பிடும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சமையல் செய்யக்கூடியவர்களும் அந்த வீட்டு வேலையாட்களும் பிளேட் வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அதன் மத்தியில சில உதவிகள் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டு ஓனர் நண்பர் என்ன பண்றாருன்னா, குரங்குக்கு கட்டளை இடுகிறார். குரங்கே, நீ போயிட்டு அந்த அந்த கிண்ணத்துல ஒரு பதார்த்தம் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. உடனே குரங்கு என்ன பண்ணுதுன்னா, வேகமா போயிட்டு அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய பதார்த்தத்தை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல வைக்குது. வச்ச உடனே அந்த வீட்டு ஓனர் நண்பர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஸ்டிக் கொம்பு எடுத்து என்ன பண்றாருன்னா, அந்த குரங்கு தலை மேல டொங்கு டொங்குன்னு 2 அடி அடிக்கிறாரு. உடனே அந்த 2 அடியை வாங்கிட்டு அந்த குரங்கு ஓரமா போய் அப்படி நின்னுக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த வீட்டுல வடை ஏதோ செய்யறாங்க போல இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம். உடனே இந்த ஓனர் என்ன பண்றாருன்னா, நண்பர் குரங்க பார்த்து, சமையல் அறையில வடை ரெடி ஆயிடுச்சு பார், கொடுக்குறாங்க பார், போய் அந்த வடையை எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வை. உடனே அந்த குரங்கு நேரா போயிட்டு வடை எடுத்துக்கிட்டு டேபிள்ல கொண்டு வந்து வச்சுட்டு திரும்பி போற நேரத்துல அந்த ஓனர் நண்பர் என்ன பண்றாருன்னா, கொம்பு எடுத்து குரங்கு தலைமையில டனார் டனார்னு வைக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு விருந்தாளியா வந்த நண்பர் இருக்காருல்ல, அவர் பாக்குறாரு, ச்சே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த வீட்டு ஓனர் நண்பரை பார்த்து இவர் சொல்றாரு, அந்த குரங்கு எவ்வளவு அழகா வேலை செய்யுது. தண்ணி கேட்டா தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குது, பதார்த்தத்தை கேட்டா பதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அங்க சமையலறையில வடை சுட்டு வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு வந்து குடுன்னு சொன்னா அதை அழகா எடுத்துட்டு வந்து இங்க வைக்குது. நீங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இந்த கொம்பை எடுத்து குரங்கு தலைமையில டனார் டனார்னு போடுறீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? பயங்கரமா திட்டுறாரு. இனிமேல் அந்த குரங்கு மேல நீங்க கை வைக்க கூடாது, அந்த குச்சி எடுத்து அடிக்க கூடாதுன்னு அந்த குச்சியை தூக்கி போட்டாராம் விருந்தாளி நண்பர். சரி, அந்த வீட்டு ஓனர் நண்பர் சொன்னாராம், சரி அந்த குரங்கு அடிக்க கூடாது அதானே, சரி அடிக்கல. ஆனா அடிக்கலனா அது தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், அதை அடக்கலனா அது கண்டபடி காரியத்தெல்லாம் செய்யும். உடனே அந்த வீட்டுக்கு வந்ததான அந்த நண்பர் சொன்னார், அது என்ன வேணா பண்ணட்டுங்க, அது நல்ல குரங்குங்க, அது தப்பான எதுவுமே செய்யாதுங்க, அது அடிக்காதீங்க. சரி, அடிக்க மாட்டேன். இப்போ இந்த நண்பர் சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது என்னாச்சா, அவருக்கு சாம்பார் தேவைப்பட்டதாம். சாம்பார் வேணுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த வீட்டு ஓனர் நண்பர் சொல்றாராம் குரங்க பார்த்து, போய் சாம்பார் எடுத்துக்கிட்டு வா. அந்த குரங்கு என்ன பண்ணுதான், நேரா போயிட்டு சாம்பார் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்குதான், வச்சுட்டு அங்கே நிக்குதான். அந்த ஓனர் நண்பர் அடிப்பாருன்னு சொல்லிட்டு, ஆனா ஓனர் நண்பர் என்ன பண்ணல, அடிக்கவே இல்லை. அப்போ இந்த குரங்கு என்ன பண்ணுது, சாம்பார் வச்சுட்டு கம்முன்னு போயிட்டு அங்க நின்னுக்குது. இப்ப சாம்பார் சாப்பிட்டதான நண்பர், விருந்துக்கு வந்த அந்த நண்பர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு ரசம் வேணும் அப்படிங்கிறாரு. உடனே அந்த ஓனர் நண்பர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, குரங்க பார்த்து, போய் ரசம் கொண்டு வா. குரங்கு நேரா போகுது, ரசத்தை எடுத்துட்டு வருது. வைக்கிற நேரத்துல அடிப்பாங்களான்னு பாக்குது, அடிக்கல. அடிக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, தன்னை கட்டுப்படுத்தலன்னு தெரிஞ்ச உடனே, தன்னை கண்ட்ரோல் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரச பாத்திரத்தை எடுத்து, பாத்திரம் ஃபுல்லா ரசம் இருக்கு இல்லையா, அந்த ரசத்தை என்ன தெரியுமா பண்ணுது, வீட்டுக்கு வந்த அந்த விருந்தாளி நண்பர் இருக்காரு இல்லையா, அவர் மேல அப்படியே ஊத்திருது. சாப்பிட வந்தவர் மேல, மூஞ்சில, தலையில, ட்ரெஸ்ல ஃபுல்லா ரசம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இப்போ சொன்னாரா அந்த ஓனர் நண்பரு, நான் ஏன் அந்த குரங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு தெரியுதா? அதை தட்டி வைக்கணும், அடக்கி வைக்கணும், இல்லனா இப்படித்தான் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிரும். இதுதாங்க நம்ம மனசும். கண்டதை பேச சொல்லும், கண்டதை பார்க்க சொல்லும், கண்டதை செய்ய சொல்லும். பின் விளைவுகள் வந்தா நம்மளை மாட்டி விட்டுட்டு அது பேசாம இருந்துரும். பாதிக்கப்படுவது நாம் தான், நம் வாழ்க்கை தான். ஆகவேதான் ஆண்டவர் நமக்குள் தன்னடக்கத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தன்னடக்கத்தை அபியாசப்படுத்துங்கள். உங்கள் மனதை தன்னடக்கத்தோடு தங்களை தாங்களே அடக்கிக் கொள்ளுங்கள். தேவையற்றதை செய்ய சொல்லுகிறதா, பார்க்க சொல்லுகிறதா, போக சொல்லுகிறதா, நடந்துக்கோ சொல்லுகிறதா, அடக்கிக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மனதை தரமாய் கட்டுப்படுத்துங்கள். கண்டபடி யோசிக்கிற உங்கள் சிந்தனைகளை பரிசுத்தமான விதத்திலே அதை செதுக்கி கட்டுப்படுத்துங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு பிள்ளை தருண்காந்த், ஐசக் அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா?
ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய சகோதரி சி திவ்யா, சிஸ்டர் எஸ் விஷாலி, சிஸ்டர் எம் சாதன பிரியா, சிஸ்டர் எஸ் ஷாலினி எப்சி, பிரதர் டேவிட் அருண் மற்றும் இன்றைய நாளிலும் நாளை தினத்திலும் திருமண நாட்கள் காணக்கூடிய உங்களுக்காக, பிறந்தநாள் காணக்கூடிய உங்களுக்காகவும் நாம் சேர்ந்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி இந்த சனிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய மனம் செம்மையானால், உம்முடைய பிள்ளைகளுடைய நினைவு அழகானால், ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் தரமாய் இருக்கட்டும். அதை சரிப்படுத்த செதுக்க தன்னடக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக வைத்திருக்கிறீர். அதை உம்முடைய பிள்ளைகள் நடைமுறைப்படுத்தட்டும். என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் மனதையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பயிற்றுவிக்கட்டும். சரியான விதத்திலே தன்னடக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் நடைமுறை வாழ்வில் அபியாசப்படுத்தட்டும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்கு வேண்டிய சகலரகமான ஆசீர்வாதங்களை படைத்த தேவன், பரலோக தேவன் நிறைவின் சம்பூர்ணமாய் தந்து நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளையும், நாளை தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் 20ஆம் தேதி பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் விசேஷமாக நீர் ஆசீர்வதித்து ஆண்டுகளை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் நாட்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டுவீராக. வாழ்நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான தரமான கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து உம்முடைய வருகை வருமட்டும் இதுபோல இன்னும் அநேக ஆனந்தமான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிறைவாக தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய பிறந்த நாட்கள்ல, திருமண நாட்கள்ல நாங்கள் உங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்கள் பிறந்த நாட்களை குறித்த, திருமண ஆண்டுகளை குறித்த விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.